இந்த வீடியோவில் நம்ம டேலியோட வவுச்சர் நம்பரிங் மெத்தட்ஸ், அதை எப்படி சார்ட் பண்ணணும், அன்யூஸ்ட் வவுச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வவுச்சருக்கும் ஒரு வவுச்சர் நம்பர் இருக்கும். அந்த வவுச்சர் நம்பரோட மெத்தட் மாற்றணுன்னா கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டர்ன்னு கொடுத்துட்டு வவுச்சர் டைப்புன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த வவுச்சர் டைப்புக்கும் மெத்தட் மாற்றணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். நான் சேல்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் செட்டிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மெத்தட் காட்டும். ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட், மேனுவல், மல்டி யூசர், ஆட்டோ. இதில் ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வவுச்சர் போடுறீங்க, வவுச்சர் நம்பர் 1ன்னு காட்டும். போட்டு முடிச்சுட்டு அடுத்த வவுச்சர் போடும்போது 2ன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் மேனுவலி எதுவுமே டைப் பண்ண முடியாது, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4ன்னு சொல்லி உங்களுக்கு வவுச்சர் நம்பர்ஸ் போட்டுகிட்டே வரும். இதில் 2 மெத்தட் இருக்குது, ரீநம்பர், ரீடெயின். இந்த இடத்துல நான் ரீநம்பர்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் கொடுக்கும் போது ஒய்ன்னு கொடுத்துட்டு வெளியே வந்தேன்னா எனக்கு சேல்ஸ் ரெஜிஸ்டரில் ஆர்டர்டாக 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி ஆர்டர்டாக வவுச்சர் நம்பர் இருக்கும். இதில் நான் 4th வவுச்சரை டெலீட் பண்ணேன்னா எனக்கு 5th வவுச்சர் 4th இடத்துக்கு மூவ் ஆகும், 6th வவுச்சர் 5th இடத்துக்கு மூவ் ஆகும், 7th வவுச்சர் 6க்கு மூவ் ஆகும், 8th வவுச்சர் 7 இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி எந்த வவுச்சர் நம்பரும் காலியாக இல்லாமல் கீழே இருக்கிற வவுச்சர் நம்பர்ஸ் மேலே மூவ் ஆகிடும். இதுதான் ரீநம்பர். அதே நான் இப்போ போய் ஆல்டர் மாஸ்டர்ன்னு கொடுத்துட்டு வவுச்சர் டைப்பில் சேல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ரீடெயின்னு சொல்லி மாற்றினேன்னா இங்கே எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது ஒய்ன்னு கொடுத்துட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டர் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். எந்த நம்பரும் உங்களுக்கு ஆர்டரில் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இதிலேருந்து 12th வவுச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு 12th வவுச்சரோட இடம் காலியாக தான் இருக்கும். 13th வவுச்சர் அந்த பிளேஸில் தான் இருக்கும், மேலே மூவ் ஆகாது. அந்த 12th வவுச்சர் போய் அன்யூஸ் வவுச்சரில் போய் சேவ் ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அடுத்த மெத்தட் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட். இதில் ஒவ்வொரு வவுச்சர் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மேனுவலாக கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் 3rd வவுச்சர் போட்டுட்டு இருக்கும் போது அதை மேனுவலாக 5thன்னு சொல்லி மாற்றிட்டு அந்த வவுச்சர் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வவுச்சர் எடுக்கும் போது அது 6ன்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வவுச்சர் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட். மேனுவல்னால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வவுச்சர் நம்பரை மேனுவலாக டைப் பண்ணி சேவ் பண்ணணும். மல்டி யூசர் ஆட்டோனா மல்டி யூசர், அதாவது கோல்டு லைசன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே டைமில் நிறைய பேர் பில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைமில் 3 பேர் வவுச்சர் நம்பர் 10 அவங்க சிஸ்டமில் போடும்போது யாருக்கு இந்த வவுச்சர் நம்பர் 10 அசைன் ஆகணும்னு சொல்லி மல்டி யூசர் ஆட்டோ டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டாக முடிக்கிறவங்களுக்கு வவுச்சர் நம்பர் 10, அடுத்து முடிக்கிறவங்களுக்கு வவுச்சர் நம்பர் 11, லாஸ்ட்டாக முடிக்கிறவங்களுக்கு வவுச்சர் நம்பர் 12. அவங்க சிஸ்டமில் அவங்க வவுச்சர் நம்பர் 10 போடுற மாதிரி தான் காட்டும். பட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 10 11 12ன்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். இந்த எல்லா வவுச்சர்ஸும் ரிப்போர்ட்ஸில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வவுச்சர் நம்பரோட ஆர்டர் மாறி இருக்கும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா கீபோர்டில் F12 கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சார்ட்டிங் மெத்தடில் வவுச்சர் நம்பர் அசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லா வவுச்சர் நம்பரையும் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுத்துடும். ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்போது நீங்கள் டெலீட் பண்ணுற எல்லா வவுச்சர் நம்பரும் அன்யூஸ் வவுச்சர்ஸில் போய் சேவ் ஆகும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா வவுச்சர் ஸ்க்ரீனில் மோர் டீட்டெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அன்யூஸ் வவுச்சர் நம்பர்ஸ் காட்டும். இதில் நீங்கள் இது வரைக்கும் டெலீட் பண்ண எல்லா வவுச்சர் நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த வவுச்சர் நம்பரும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு ஆர்டரில் தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற எந்த வவுச்சர் நம்பர்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டெக்ஸாஸ் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.